பயம் இருக்கு, வேலை செய்யும் போதும் ஒரு பயம் இருக்கு. எதை குறித்து பயம் இருக்கு? இந்த உலகத்தை குறித்து பயம் இருக்கு. நம்ம ஜெயிப்போமான்னு பயம் இருக்கு. நம்ம வாழ்க்கையில எந்த நோக்கத்துக்கு போறோமோ அந்த நோக்கம் நிறைவேறுமான்ற பயம் இருக்கு. அந்த பயம் நீங்கும்படிக்கு தான் அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 19-21. போடுங்க சிஸ்டர். பாருங்க, எப்போ பயம் வரும்பொழுதுதான் சமாதானம் இல்லாம இருக்கும். பார்த்துக்கோங்க, நீங்க யோசிச்சு பார்க்கலாம். நம்ம இருதயத்துல எப்பொழுதும் ஒரு விதமான பயம் நம்மளை பற்றி கொண்டிருந்தா, அதாவது எந்த காரியத்தை குறித்தாவது இந்த உலகத்தில் இருக்கிற இந்த ஜீவிதத்தில நாம் இப்படி அதாவது வாழ்கிற வாழ்விலே நமக்கு எதை குறித்தான ஒரு பயம் உண்டானால் அந்த பயத்திலே நமக்கு என்ன உண்டாகும் என்றால் சமாதானம் இல்லாமல் இருக்கும். அப்ப இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம இருதயத்துல பாத்தீங்கன்னா, நம்ம ஆராய்ந்து பாத்தீங்கன்னா நமக்கு சமாதானமே இல்லை. ஆனா அவர் உயிர்த்தெழுந்தது நோக்கம் என்ன? சமாதானத்தை விட்டு செல்லும்படியாய். அப்போ சமாதானத்தை விட்டு செல்லும்படியாய் இந்த உலகத்திலே அவர் அறிவார். பயம் வந்தால் என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. பாருங்க, அப்ப சிஷ்யர்கள் பயந்து அவர்கள் அந்த அறையிலே பூட்டி அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே மற்றவர்களை பார்த்து பயந்து, யூதர்களை பார்த்து பயந்து, ஏனென்றால் அவர்கள் அவரோடு கூட ஊழியம் செய்யும் பொழுது கூட அவர்கள் எத்தனையோ விதமான உபத்திரங்கள் கொடுத்தார்கள். அப்ப இப்ப என்ன பயப்படுறாங்கன்னா, அவர் இல்லையே, அவர் இல்லாத நேரத்துல இன்னும் உபத்திரமா இருக்குமோ, அவருடைய நாம மகிமைப்படும்படியாய் தானே அவரை அழைத்தார். அப்ப இவங்க எல்லா சிஷ்யர்களும் அதற்காக தான், அந்த நோக்கம் தானே நிறைவேற வேண்டும். அப்போ ஆனா அதெல்லாம் குறித்து அவர்கள் பயந்து அங்கு காணப்பட்ட பொழுது அங்கே அவர் என்ன பண்ண தரிசனமாய் நிற்கிறார். நிற்கும் பொழுது பாருங்க, அந்த பயம் போகும்படியாய் அடையாளத்தை காண்பிக்கிறார். இதோ பாருங்க, என் கையிலேயும் காலிலேயும் பாருங்க இந்த மாதிரி இருக்கு, வடுவை காண்பிக்கிறார். எதற்கு அதை காண்பிக்கிறார்? நான் இருக்கிறேன் என்று. இன்னைக்கு நமக்கு வடுவாக எது தெரிகிறது? இந்த வேத வசனம் தெரிகிறது. புரியுதுங்களா? அப்போ பயம் நமக்கு உண்டாகும் பொழுதெல்லாம் நம்ம ஒண்ணுதான் செய்யணும், வேத வசனத்தை எடுத்து வாசிக்க வேண்டும். அதில் தான் அவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார், நான் என்ன செய்வேன் அப்படின்ட்டு, இல்லையா? அப்போ எப்பெல்லாம் பயம்? அப்ப 24 மணி நேரம் பயம் தான் இருக்கு. அப்ப அதுதான் சங்கீதக்காரன் அதை அழகா அறிந்த என்ன சொல்றான்? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் அவன் இரவும் பகலும் சொல்லிட்டு போன? இரவுல தூங்க வேண்டியதானே, பகல்ல வேலை செய்யறது தானே. எதுக்கு ரெண்டுத்தையும் சொன்னான்? ஏன்னா இந்த 2 வேளையும் பயத்திலையும் பார்த்து, தூங்கும் போதும் ஒரு பயம் இருக்கு, வேலை செய்யும் போதும் ஒரு பயம் இருக்கு. எதை குறித்து பயம் இருக்கு? இந்த உலகத்தை குறித்து பயம் இருக்கு. நம்ம ஜெயிப்போமான்னு பயம் இருக்கு. நம்ம வாழ்க்கையில எந்த நோக்கத்துக்கு போறோமோ அந்த நோக்கம் நிறைவேறுமான்ற பயம் இருக்கு. அந்த பயம் நீங்கும்படிக்கு தான் அவர் உலகத்தை ஜெயித்தார் அப்படின்னு வேதம் சொல்கிறது. எதை ஜெயித்தார்? உலகத்தை ஜெயித்தார். எந்த உலகத்தை ஜெயித்தார்? பயம் தருகிற இந்த எண்ணங்கள் உள்ள அல்லது அந்த பயம் தருகிற கிரியைகள் உள்ள இந்த உலகத்தை ஜெயிக்கும்படியாய் அவர் சமாதானத்தை விட்டு செல்கிறேன் என்று உலகத்தை ஜெயித்தார். அப்போ அவர் திரும்பி நமக்கு தந்தது பரிசுத்த ஆவியானவரை. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன விசுவாசிக்க வேணும்னா, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட அசைவாடுகிறார், என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்ற அந்த பலம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஏன் எப்படி அது காணும்னா, அந்த பலம் எப்படி வரும்னா, we should always know that நான் எனக்கு பாருங்க, இந்த வேத வசனம் உங்க இருதயத்துல இருந்தா மாத்திரம்தான் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த எண்ணம் வரும். அந்த எண்ணம் இல்லாதவங்க தான் அந்த பயம் திருப்பி திருப்பி மேல வந்துகிட்டே இருக்கும். நீங்க நல்லா ஆராய்ந்து பார்க்கலாம். நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையில நம்ம தோக்குறோம்னா நமக்கு வேத வசனம் நம்ம இருதயத்திலே காணப்படுவதில்லை.
நமக்கு வேத வசனம் தெரியும், ஆனா அதற்குரிய வேத வசனம் நமக்கு நம் இருதயத்துல காணப்படுவதில்லை. அப்போ அந்த வேத வசனத்தை என்னதான் வேலைக்கு போனாலும், என்னதான் நம்ம காரியங்களை செய்தாலும், ஒரு வசனமாவது நாம் தியானிக்கப்பட வேண்டும். நம்ம தியானிக்கணும். அந்த வேத வசனத்தை எடுத்து தியானித்துட்டு படித்து பாருங்க, அந்த பயம் நம்மளை விட்டு நீங்கும். அந்த பயம் நீங்கினால ஒழிய, இத பாருங்க, ஒரு இடத்துல ஒரு பொருள் இருந்தா இன்னொரு வராது தானே. அப்போ அங்க பயம் இருந்தா நல்ல ஆலோசனை எங்க வரும்? பயத்துல நல்ல ஆலோசனையே வராது. போராடுற, எதிர்க்கிற எதிர்மறையான எண்ணங்கள் தான் வரும். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க பயப்படுற காரியத்துல எதிர்ப்பு காண்பிக்கிற மாதிரியான எண்ணங்கள் தான் தோன்றும். இப்போ ஒரு காரியத்தை ஒரு வழக்கு என்று பார்த்துக் கொள்ளுங்க. வழக்கிலே சமாதானம் உண்டு என்றால் அந்த வழக்கை நாம் ஒரு கோர்ட்டுக்கு போகாம வழக்கை வாதாடாம அந்த இடத்துல சமூகமா முடிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் என்றால் அதை குறித்து அந்த பயம் சிந்திக்காது. பயம் இல்லாமல் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் சிந்தித்தால், வேத வசனம் என்ன சொல்கிறது? ஒருவர் அன்பு பாராட்டி ஒருவர் வழக்காடாமல் இருங்கள், அப்படிதானே வசனம் சொல்லுது. அப்போ அந்த வழக்காடாம இருங்கன்ற வேத வசனம் நம்மளுக்குள்ளே ஆட்கொண்டு நம்ம வழக்காடாம என்ன செய்யலாம், ஹவ் டு காம்ப்ரமைஸ் அப்படின்ற எண்ணம் நமக்கு அங்கே தோற்றும். புரிகிறதா உங்களுக்கு? சோ பரிசுத்த ஆவியான, உடனே பாருங்க அந்த 22வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் ஊதுகிறார். ஊதின உடனே சொல்லுகிறார், மற்றவர்களை மன்னியுங்கள். அப்ப அந்த பயமே எதற்குனா, மற்றவங்களை மன்னிக்காம இருதயத்துல வழக்காடி கொண்டே இருக்கிற காரியங்கள் தான் பயத்தை கொண்டு வருகிறது. அல்லது நம்ம உலகத்துல எண்ணங்கள், என்னென்ன எண்ணங்கள் பயத்துல கொண்டு வருதுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு பர்சன் இருப்பாங்க, இல்ல அதுக்கு ஒரு காரியம் இருக்கும். அந்த காரியம் என்னன்னு ஆராய்ந்து பாருங்க. இன்றைய நாளில் பயம் உங்களை விட்டு நீங்க வேண்டும். கொலோசியர் 3:13-14. ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சத்குணத்தில் கட்டாங்கி அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, அப்போ ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால், எப்படி அழகா சொல்லிட்டாங்க பாருங்க பவுல். அப்போ ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு குறை இருக்கிறனாலதான் அங்க என்ன வருது, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேர். அப்படின்னா நீங்க பலகீனப்பட்டா உங்களை நான் தாங்க வேண்டும். I should help you out to come out of that problem. அதை விட்டுட்டு I cannot create the problem திருப்பியும் ஜாஸ்தி பண்ற மாதிரி நான் இருக்கக்கூடாது. அப்போ ஒரு ஆர்குமெண்ட், நான் இதை கத்துக்கிட்டது எப்படின்னா, ஒரு விஷயத்த சொல்றோன்னு வச்சுக்கோங்க. புருஷன் மனைவிக்குள்ளே இருக்கிற அன்பை ஒரு மனைவியோ அல்லது புருஷனோ ஒருவர் பேசும் பொழுது ஒரு காரியத்தை இன்னொருவர் ஏற்றுக்கொள்ள மறுப்பு உண்டானால், அப்ப அந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, மனைவி ஒரு புருஷன் கிட்ட ஏதோ ஒன்று சொல்றாங்க, புருஷன் அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லை அப்படின்னா, அந்த இடத்துல நீ மனைவியானவள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், இவருக்கு ஏதோ இதை குறித்து குறை உண்டு, அப்படி என்றால் அதை நிவர்த்தி செய்கிற, தாங்கிக் கொள்ளுகிற விளக்கம் அங்கே தேவை. புரிஞ்சுதுங்களா? So when you go into a problem, ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால், ஒரு உரையாடல் உண்டு என்றால், அதற்கு விளக்கத்தையும் வைத்துக் கொண்டு, அப்போ விளக்கம் எங்கிருந்து வர வேண்டும்? வேத வசனத்திலிருந்து வர வேண்டும். அப்போ அந்த வேத வசனத்தினால் வருகிற விளக்கம் தான் அங்கே சமாதானத்தை உண்டு பண்ணும். ஹல்லேலூயா, give hand to him. இல்லனா அங்க, அப்ப அதுதான் அவர் சொல்வார், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். அங்கே தர்க்கமே அப்ப அங்க இருக்காது, வழக்காடுதலே இருக்காது, ஆர்குமெண்டே இருக்காது. நோ நீட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன். வசனம் எப்படி சொல்லுது எங்கப்பா, நம்ம இப்படி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே அப்படின்னு சொல்றது. அப்போ வசனம் அப்பனா இன்னொரு வசனம் சொல்லுகிறது, ஏசியா 55, மாரியும் உறைந்த மழையும், 10வது வசனம் 11வது, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல்
பூமியை நனைத்து அதன் முளை கிளப்பி விளையும்படிக்கு செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அப்பனா பாருங்க, நம்ம ஒரு காரியத்தை குறித்து பேசும் பொழுது வேத வசனத்தை மத்தியிலே வைத்து பேசும் பொழுது அந்த வேத வசனமே அங்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துவிட்டு அது தானாகவே கர்த்தரிடத்தில் திரும்பி போகும். ஏனென்றால் எப்படி ஒரு மழையானது வந்து இந்த பூமியிலே புல்பூண்டுகளை முளைத்து விதைக்கிறவனுக்கு விதையையும் ஆகாரம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பது போல எவ்வளவு அழகா சொல்ற. So it will satisfy the soul and the body and the spirit. புரிஞ்சுதுங்களா? அப்போ நம்ம இன்னைக்கு ஏன் ஒரு போராட்டம்னா வசனம் நம்ம மத்தியிலே இல்லை. வேத வசனம் இருந்தானால் அப்ப நம்ம பேசுகிற ஒரு காரியத்துக்கும் அந்த விளக்கம் நம்ம வேத வசனத்தினாலே கொடுக்கும் பொழுது அங்கே கர்த்தர் செய்ய வேண்டிய தேவ சமாதானத்தை விட்டு சென்றேன் என்று சொல்லுகிற அந்த தேவ சமாதானம் பேசுகிறவர்கள் மத்தியிலும் சொல்லுகிறவர்கள் மத்தியிலும் வாழ்கிறவர்கள் மத்தியிலும் செயல்படுத்த வேண்டிய நேரத்திலும் அது செயல்படுத்தப்படும். அல்லேலூயா, புரியுதுங்களா? அப்போ அடுத்த வசனம் சொல்லுறது என்ன சொல்லுகிறது? இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சத்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்க. அப்போ இந்த விளக்கத்தை சொல்லுவதற்கு வேத வசனத்தை எடுத்து சொல்லுவதற்கு தாங்கிக் கொள்வதற்கு இன்னொரு ஆத்மாவை தாங்கிக் கொள்ள மனைவியானவள் புருஷனுடைய வாயின் வார்த்தைகளை தாங்கிக் கொள்ள ஆர்கியூமெண்ட் வராம இருக்க ஒரு தர்க்கம் வராம இருக்க அங்கு யாருக்கு என்ன வேண்டும்? அங்கு அன்பு வேண்டும். எந்த அன்பு? தேவ அன்பு இருக்க வேண்டும். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, பயம் இருந்தால் தேவ அன்பு அங்கே இராது. The argument goes up. அப்படியே கூற வரைக்கும் போயிடும் ஆர்குமெண்ட். கரெக்டா? அதே ஒருத்தருக்கு அன்பு ஜாஸ்தியா இருந்த டக்குன்னு பேசாம வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வசனத்தை எடுத்து சொல்லி இப்படி இல்ல இருக்கு இப்படி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல அன்பினாலே என்ன ஆகிறது? எல்லாம் வேத வசனம் அங்கே கிரியை செய்ய வேண்டியதை கிரியை செய்து. சோ அப்பனா நம்மளை அவர் தெரிந்து கொண்ட நோக்கமே அதற்காக தான். எதுக்காக? மற்ற உலகத்தின் ஜனங்களை காட்டிலும் தேவ சமாதானத்தோடு வாழ்கிற வாழ்வை நமக்கு தந்தருளினார். அப்படித்தானே? அல்லேலூயா. அப்பனா மற்றவங்களை காட்டிலும் பாருங்க, அப்பனா நம்ம வீட்டுல தர்க்கம் கிடையாது, ஆர்குமெண்ட். தர்க்கம்னாலும் ஆர்குமெண்டா ஒண்ணுதான். தர்க்கம் கிடையாது. அடுத்தது சண்டை கிடையாது. அடுத்தது பிரிவினை, அது கிடையாது. இது எதுவுமே வராது. வேத வசனம் இருதயத்திலே இருந்தால் அதை குறித்து நாம் இப்படி சொல்லுகிறதே என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல வசனம் கிரியை செய்கிறது. நம்ம கிரியை செய்யல, நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம அன்பா இருந்தா மட்டும்தான் அந்த வசனமானது பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுவார். நினைப்பூட்டுகிற வசனத்தை நாம் எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு பேசும் பொழுது கர்த்தர் அங்கே கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் அழைத்த காரியத்தின் மித்தம் அப்ப இங்க என்ன தெரியுதுன்னா, நமக்கு விசுவாசம் மட்டுமல்ல, பயத்தின் நேரத்துல வேத வசனம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அந்த வேத வசனம் கிரியை செய்ய வேண்டும் என்றால் அன்பாய் இருக்க வேண்டும். அன்பை தரித்துக் கொள்ளுங்கள் என்று வேத வசனம் சொல்றாங்க. பிலிப்பியர் 4 6, 7, 8. நீங்கள் ஒன்றையும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, நீதி உள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்போ இந்த வசனத்துக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். கொலோசியர் 3, அதே அதிகாரம் 3, 2, 3 வாசிக்கிறேன். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே
அப்போ ஆண்டவர் நம்ம ஒரு காரியத்தை நம்ம வாழ்விலே சமாதானம் உண்டாக வேண்டும் என்றால், அவர் விட்டு சென்ற சமாதானத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்றால், மேலானவைகளே, பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அப்போ மேலானவைகளையே நாடுங்கள் அப்படின்னா, உலகத்தில் உள்ளவைகள் எல்லாமே இங்க இருக்கு. இட் இஸ் given to us. It's already in our hand. அது நம்ம கையிலே தான் இருக்கு. ஆனா அதை சுதந்திரித்துக் கொள்ளவில்லை. ஏன்னா சாந்தம் உள்ளவங்களவன் பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறான். அப்போ பயம் இருந்தாலே சாந்தம் இருக்காது, அங்க சண்டை தான் இருக்கும். பயம் இருந்தாலே சண்டை இருக்கும், பயம் இருந்தா பிரச்சனை தான் இருக்கும். நம்ம எதிர்மறையா தான் நம்ம ஒரு ரியாக்ட் பண்ணுவோம். ஆனா அப்போ வேதம் சொல்லுகிறது பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அப்போ பூமியில் உள்ளவைகளை காட்டிலும் மேலானவைகள், இந்த வேத வசனத்தில் சொல்லுகிற நன்மையான காரியங்களை நாட வேண்டும். அப்போ அந்த நாட்டம் தான், அந்த காரியங்கள் தான் நம்மளுடைய வாழ்வில் என்ன கொண்டு வரும், நம்மளுடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, அப்பொழுதுதான் வேத வசனம் நமக்குள்ளே வெளிப்படையாக வரும். புரியுதுங்களா? அப்போ மேலானவைகள்னா இருக்கிற பிரச்சனையை சிந்திக்கிறது இல்லை, இந்த பிரச்சனையில பதில ஆண்டவருடைய வசனம் என்ன செய்கிறது, என்ன சொல்லுகிறது என்று ஆராயும் பொழுது, நம்ம நீதிக்கு தானே பிழைத்தோம், பாவத்திலிருந்து வெளியே வந்தோம். எப்படி? நம்ம மரித்து. அப்படிதானே ஞானஸ்தானம் பெறும்போது நம்ம எப்படி வந்தோம்? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாய் தெரிந்து கொண்டவர். அப்போ நம்ம பாவத்துக்கு மரித்து இருக்கிற நாம் அந்த இடத்துல எப்படி சிந்திக்க வேண்டும்? எல்லா காரியத்திலும் சமாதானம் உண்டாக வேண்டும் என்ற சிந்தனையோடு செயல்படுத்துகிறவர். அதுதான் மேலானவைகள், தேவ சித்தம் உள்ளவைகள், கர்த்தருக்கு பிரியமானவைகள், அவர் சொல்லி வைத்த காரியங்களுக்கு ஏற்றமா இது நடக்கிறவைகள். புரியுதுங்களா? அப்போ அந்த நடத்திப்பிக்கிறவர்கள். சோ அதுக்காக தான் நம்மளை தெரிந்துக்கிறோம். அப்போ we are not ordinary people. நம்ம சாதாரண ஜனம் கிடையாது. we are different from others. நம்ம எப்பவுமே சமாதானமா இருக்க வேணும் அப்படின்றது தான் தேவ சித்தம். மத்தவங்க எல்லாம் குழப்பமா இருப்பாங்க, ஆனா அந்த இடத்துல நீ குழப்பமா இருக்க கூடாது. இதுதான் நமக்கு அவர் விட்டுட்டு போன டாஸ்க். டாஸ்க்னா என்ன? ஒரு இங்கிலீஷ்ல சொல்லாம டாஸ்க்கு தமிழ் சொல்லுங்க. நோக்கம். ஓகே. அப்போ அவர் விட்டு சென்ற நோக்கம் என்னன்னா, நம்ம எல்லா சூழ்நிலையிலும் சமாதானம் உள்ளவர்களாய் காணப்படும். அப்பதான் we are Christians. நல்லா கேட்டுக்கோங்க. அப்போ நம்ம நினைப்போம், ஐயோ நான் அந்த இடத்துல போனாலே, நான் வாயை தந்தாலே சண்டை வந்துருமே. வருமா? பயம் இருக்குல்ல? ஏன்? அது கர்த்தருடைய வேத வசனம் நமக்குள்ளே, நான் வாயை திறந்தாலே அங்க சண்டை வந்துருமே அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏன் அப்படின்னா, எதிர்மறையான காரியம். பாருங்க, அவர் என்ன சொன்னாரு? மேலானவைகளையே சிந்தித்து அதன்படி நீங்க இருங்க. ஆனா நம்ம எப்படி இருக்கோம்? இங்க உலகத்திற்கு ஏற்ற பயத்திலேயே நம்ம இருக்கோம். அப்ப மேலானவைகள் என்ன அப்படின்றத இந்த பிலிப்பியர் 4வது அதிகாரம் சொல்லுகிறது. 6, 7, 8 என்ன? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலிலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. முதலாவதாக, ஒரு காரியம் நமக்கு முன்பாக வருவதற்கு முன்னாகவே அதை குறித்து கவலைப்படாமல் விண்ணப்பங்களோடு ஸ்தோத்திரங்களோடு. ஸ்தோத்திரம்னா என்ன? You should believe that it is going to get pass. அதாவது நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுதே அவர் எனக்கு செய்து முடிப்பார் என்ற எண்ணத்தோடு அந்த ஸ்தோத்திரங்களை சொல்லுவது. புரியுதுங்களா? பாருங்க, விண்ணப்பங்களை ஸ்தோத்திரங்களோடு கூடிய ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ நம்மளுடைய விசுவாசம் எங்க இருக்க வேண்டும்? தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகி, அந்த விசுவாசம் உள்ளவர்கள் நாம் ஒரு விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு செய்ய வேண்டும். எந்த விண்ணப்பத்தை? பயம் கொள்ளுகிற காரியங்களை குறித்து நாம் தேவனிடத்தில் அதை தெரியப்படுத்தும் போது வேண்டுதலோடு. அந்த வேண்டுதல் ஏன் போட்டாரு அங்க? விண்ணப்பம் ஒண்ணு இருக்கு, வேண்டுதலும் இருக்கு. என்னது அது?
சொல்லுங்க. அப்ப வெறும் விண்ணப்பம் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கீங்களா? வேண்டுதல்ங்க. நான் சொல்லுவேன், வேண்டுதல்னா ஆண்டவரே இப்படி நடக்கலன்னா என் மனசு இப்படி கெட்டு போகுதே, நான் இப்படி கெட்டு போகாம என்ன நான் வேண்டிக் கொள்கிறேன். நான் உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்க வேணும், நான் திடமனதா இருக்க வேணும், நான் பலம் கொண்டு இருக்க வேணும், இந்த காரியங்கள் நான் ஜெயிக்க வேண்டும். அது வேண்டுதல். விண்ணப்பம் என்பது அந்த சூழ்நிலையின் காரியங்களை கர்த்தர் எடுத்து சொல்லுவது. சோத்திருப்பது நிச்சயமாக நீ இதை செய்தீர், அதற்காய் நன்றி என்று சொல்லுவது. அப்போ இந்த காரியங்கள், அந்த ஃபியர், பயம் வரும் பொழுதே நாம் இந்த 3 காரியங்கள், அதாவது பாருங்க, கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்கள் சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனையையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பாருங்க, ஏன் சிந்தனையையும் ஏன் அப்படி சொல்லணும்? இருதயத்தை தான் காத்துக்கணும், ஏன் சிந்தனை? fear brings, அந்த பயம் என்ன வரும்? சிந்தனையில பயம் வரும். அந்த பயம் தாங்க நீங்க செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறத செய்வீங்க. சண்டை போடக்கூடாதுன்னு நினைச்சு அந்த இடத்துக்கு போங்க, நீங்க சண்டை போடுவீங்க. ஏன்? சிந்தனை அப்படி இருக்கு. அவன் இப்படி கேட்டா நான் இப்படி பதில் சொன்னேன், நான் அதை சொன்னா நான் இதை சொல்லணும், அவன் இப்படி கொண்டு வருவான், நான் இந்த பிரச்சனையை இப்படி ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு போனீங்கன்னா அங்க அந்த பிரச்சனை தாங்க வரும். அவன் என்ன பேசுறான்னு பார்ப்போம், அதுக்கு ஏத்த மாதிரி கர்த்தர் என்னை வழிநடத்துவாருன்னு சொல்லிட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த இடத்துல போங்க. அங்க யார் இருப்பா? பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவாகிய பரிசுத்த ஆவியானவர் அங்கே கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி ஒரு சமாதானத்தை விட்டு சென்ற ஆண்டவர் நான் கிறிஸ்துவர்கள் மத்தியில காணுவது சமாதானம் இல்லாத வாழ்வுதான். வெரி சேட். இதுதான் போராட்டம். கிறிஸ்து வாழ்க்கை போராட்டம் உள்ள வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, போராட்டம் இல்லாத வாழ்க்கை. வேத வசனத்தை நாம் அறிந்து கொண்டு அதை விண்ணப்பமாயும் வேண்டுதலாயும் சோத்திரத்தோடும் கர்த்தரிடத்தில் சமூகத்தில் வைக்கும் பொழுது அவர் உங்கள் சிந்தனையையும் உங்கள் இருதயத்தையும் ஸ்திரப்படுத்துகிறார். அப்போ ஸ்திரப்படுத்த முடியாம இருக்கிறதுக்கு என்ன ரீசன்னா, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நம்ம என்ன பண்றோம்? அவன் இதை சொல்லுவான், நான் இதை சொல்லுவேன். அவன் அதை செய்வான், நான் அதை திரும்பி செய்வேன். அவன் இப்படி செய்திருவான், அதனால நான் இப்படி செய்வேன். அப்படிதானேப்பா? ஆமாண்ணா ஆமான்னு சொல்லிடணும். ஆமா. ஆனா ஆண்டவர் அதை இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ற சொல்றாரு? உண்மையாய் அந்த இடத்துல எப்படி இருக்க வேண்டும், அந்த காரியத்தை செம்மைப்படுத்த வேண்டும் என்றால் அந்த உண்மை உள்ளவைகள், அதாவது இந்த வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற நீதியின் மித்தம் அந்த காரியங்களை நாம் கையாள வேண்டும். அந்த நீதி அங்க இல்லைன்னா தான் அந்த ஃபியர் நம்மளை ஓவர் கம் பண்ணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த நீதி கர்த்தருடைய நீதியை, இவைதான் உண்மை உள்ளவைகள், இவைதான் கீர்த்தி உள்ளவைகள், இவைதான் சமாதானம் உள்ளவைகள். இதுக்குள்ளதான் எல்லாமே இருக்குங்க. இதுல இருக்கிற மாதிரி நீங்க நடந்து பாருங்க, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதற்கு என்ன வந்தாலும் அதை மேற்கொள்ளுகிற அந்த இருதயம் சிந்தனையும் நம்ம இதுக்குள்ளே இருந்த போதும், எதுக்குள்ளே? உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ. அப்ப அன்பினால மேற்கொள்ள முடியும். அங்கு விரோதத்தினாலே மேற்கொள்ள முடியாது, சண்டையினாலே மேற்கொள்ள முடியாது. You have to compromise yourself. அந்த காம்ப்ரமைஸுக்கு என்ன எது தடையா இருக்கு? சுயநலம். அப்படிதானே? கரெக்டா?
சுயநலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாயத்திலிருந்து சத்தமா சொல்லணும். சுயநலம்னா என்ன அர்த்தம்? உனக்காக மட்டும் நீங்க யோசிப்பது. அப்ப அந்த எனக்காக மட்டும் யோசிக்கிறதுனா என்னது? ஏமானம், என்னுடைய கௌரவம், என் பேரு, என்னுடைய சுகம், என்ன போயா அது இருக்குல்ல, என்ன போயா சொன்னீங்க? நீங்க யாரு? நான் நிறைய பேர்கிட்ட இதை கேட்டேன். நீங்க யாரு? nothing, just X, Y, Z. அவ்வளவுதானே. Why are you giving importance to yourself? Why are you so selfish? நான் அது சொல்றதுக்கு ஒரே ஆள் தான். யாரு? கர்த்தர். நானே தேவன் இல்லையா? அவர் மட்டும்தாங்க அப்படி இருக்கணும். நம்மளாம் எப்படி இருக்கணும்? நான் இப்படிதான் இருக்கணும். அவர் மட்டும்தான் நான் அப்படின்னு இருக்கணும். புரியுதுங்களா? நம்ம எப்படி இருக்கணும்? நாங்க அப்படின்னு ஹம்பிளா இருக்கணும். அஞ்சஸ் சொல்லுதான். அதுவே ஆண்டவர் எப்படி இருக்கணும்? நான். அப்ப அந்த இடத்துல வேத வசனம் உண்மையாக அன்புள்ளவைகளாக நீதி உள்ளவைகளாக நம் இருதயத்திலே தோன்றி நம் சிந்தனையை சீர்படுத்தி நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற பயங்களை நீக்கி அந்த இடத்துல சமரசம் அல்லது சமாதானம், அந்த இடத்துல சந்தோஷம் வரும்படியாக நம்மளுடைய கரங்களை நீட்ட வேண்டும். மேலானவைகளை சிந்திக்க வேண்டும். எந்த மேலானவைகள்? கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்று ஆராய்ந்து அந்த காரியத்தை செயல்படுத்த வேண்டும். பயம் தோன்றுகிற காரியங்களை, இப்போ எக்ஸாமுக்கு போறேன், நீங்க எக்ஸாமுக்கு போறீங்க, பயமா போவீங்களா சந்தோஷமா போவீங்களா? பயமா போவீங்க. நான் பயமா போனதே கிடையாது. 14 சாப்டர்னா 12 சாப்டர் தான் படிப்பேன். 2 சாப்டர் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஆனா அந்த 12 சாப்டரும் ஃபிங்கர் டிப்ல இருக்கும். நல்லா படிச்சிருக்கோம். 80க்கு மேல வந்தா போதும், அப்படி ஒரு கற்பனை வேற இருக்கும். 12 சாப்டர்ல இருக்கிறத மொத்தமா கரைச்சு குடிச்சிருந்தோம்னா அங்க போய் எக்ஸாம் எழுதும் போது என்ன தோணும்? ஆர்னு போட்டிருப்பான். இது எனக்கு தெரிஞ்சது, இது எனக்கு தெரிஞ்சது, இது டிக் பண்ணிட்டு கடகடன்னு எழுத ஆரம்பிப்போம். 1 ஹவருக்கு முன்னாடியே எழுதுது. பயம். இப்போ எல்லோருக்கும் ஏன் பயம்னா, டிக் பண்ற ஆன்சர் இந்த வேத வசனம் இருதயத்திலே போதுமானதா இல்ல. இதுல இருக்கிறது எத்தனை சாப்டர்? 300 சொச்சம் சாப்டரா சிஸ்டர்? இல்லையா? 62 புத்தகங்களா? இல்ல 64? 66 புத்தகங்கள். இதுல இருக்கிற அத்தனை சாப்டரையும் வாசித்தாதான் போராட்டங்கள், மனதில் தோன்றுகிற காரியங்கள், உலகத்தில் உள்ளவைகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய காரியங்கள்ல ஜெயிக்க முடியும்னா இந்த 66 புத்தகங்களையும் வாசித்திருக்க வேண்டும். அதில் இருக்கிற அத்தனை அதிகாரங்களும் அறிந்திருக்க வேண்டும். அறிந்திருந்தால் இருதயத்திலும் சிந்தனையிலும் என்ன இருக்காது? பயம் இராது, சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். என்ன எப்படி செய்யலான்ற அந்த வழிநடத்தல் இருக்கும். அதனால்தான் அவர் ஒன்னே ஒண்ணுதான் சொன்னார். மீண்டுமா அந்த 20வது அதிகாரம் யோவான் 20, 21, 22 மட்டும் படிக்கிறார். மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். பாருங்க, அவர் ஏன் இப்படி சொல்லணும்? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். ஏன் அப்படி சொல்லணும்? அப்போ அழைக்கப்பட்டவர்கள் சொல்லுங்க, அநேகர். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இந்த சிலரை ஏன் அனுப்பி இருக்காருன்னா, நம்ம சமாதானமோட இருந்து நம்ம இந்த உலகத்தை இந்த வேத வசனத்தினாலே ஜெயம் கொண்டு மற்றவர்களுக்கு ஒரு உவமையாக காணப்பட்டு அநேக ஆத்துமாக்களை சேர்க்கக்கூடியவர்களா இந்த உலகத்தில் ஒரு சிலராக நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு அந்த அழைப்பு அறிந்திருந்தா we will be in this chair.
ஏன் இன்னைக்கு சேர்ஸ் காலியா இருக்குன்னா நம்மளுடைய அழைப்பே நமக்கு தெரியாது. ஏன் அந்த கடவுளை தேடி ஓடி வரணும்ன்ற அன்பு இல்லைன்னா, ஏன் அப்படி இல்லைன்னா, என்னை அவர் தெரிந்து கொண்டார், அந்த நோக்கம் என்மேல் இருக்கிறது, என்மேல் சமாதானத்தை வைத்திருக்கிறார், இந்த உலகம் அறிகிற சமாதானம் எனக்குள்ளே இருக்கிறது, நான் மற்றவர்களோடு பேசினால் அங்கு சமாதானம் உண்டாகும் என்ற எண்ணம் உங்களுக்கு உண்டானால், அழைத்த அழைப்பை அறிந்தவர்கள் என்று அறிந்து இந்த பரிசுத்த நாளை நீங்கள் ஆசாரிப்பீர்கள். இந்த பரிசுத்த நாளுக்கு ஓடி வரணும், அந்த டைம்குள்ள ஓடி வரணும்னா அந்த ஆண்டவருடைய அழைப்பை அறிந்து, அந்த அன்போடு அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை அறிந்தா மட்டும்தான் எஸ் நான் ஐ ஷுட் பி தேர், நான் இங்க இருக்க வேண்டும்ன்ற எண்ணமே தோன்றும். இல்லைன்னா அது தோன்றாது. ஏன்னா பயம் அதுக்கு ஒரு போராட்டம், பயம் அதுக்காக ஓடுறது, அதுக்காக செயல்படுத்துறது. பயப்படவே வேண்டாம். அவர் நமக்கு பலம், அன்பு, தெளிந்த புத்தி உள்ள பரிசுத்த ஆவியை தந்தருளினார். 1 தீமோத்தேயு 1:7 என்ன சொல்லுகிறது? தேவன் பயத்த ஆவியை கொடாமல், அப்ப பயம் இல்ல ஆவியை நமக்கு தரல. அப்ப நமக்கு அங்க பயம் வருதுன்னா என்ன? நம்ம சிந்திக்கணும். நான் சுயமா சிந்திக்கிறேனா, நான் என்ன பற்றி யோசிக்கிறேனா, அல்லது அன்புள்ளவனா யோசிக்கிறேனா, நீதியுள்ளவனா யோசிக்கிறேனா? நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா, பிலிப்பியர்ல சொன்ன அந்த வேத வசனத்தின்படி நான் காணப்படுகிறேனா என்று ஆராய்ந்தீர்கள் என்றால் அப்பதான் உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல பயமே தேவையில்லை. பயத்தின் ஆவியை கொடாமல் பலம், அன்பு, தெளிந்த புத்தியுள்ள பரிசுத்த ஆவியை தந்தருளினார். சோ அந்த ஆவியோடு தான் நான் காணப்படுகிறேன். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினால் நான் காணப்படுகிறேன், நிரப்பப்பட்டிருக்கிறேன். டெய்லி காலையில் ஏஞ்சோன்னு சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே நீர் என்னை நிரப்பி இருக்கிறீர். அது என்ன தருகிறது? அன்பு, பலம், தெளிந்த புத்தியுள்ள பரிசுத்த ஆவி. அது அப்ப பலமுள்ள ஆவியும், தெளிந்த புத்தியுள்ள ஆவியும், அன்புள்ள ஆவியும் நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். அதனால நமக்கு எப்பொழுதும் சமாதானம், நம்மளோட பேசுகிறவர்களுக்கும் சமாதானம், நம்மளோட வாழ்பவர்களுக்கும் சமாதானம், நம்ம மற்றவங்க கிட்ட போய் நின்னாலே அவங்களுக்கு சமாதானம். இதற்காக தான் அவர் சொன்னார், என் பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. சோ உங்களையும் கர்த்தர் தேர்ந்தெடுத்து அனுப்பி இருக்கிறார் இந்த பூமியிலே. எதற்கென்றால் நீங்கள் மற்றவர்களோடு பேசும் பொழுதும், வாழும் பொழுதும், அல்லது சந்திக்கும் போது, ஒரு நபரை சந்திக்கும் போது, உங்க வாழ்வுல யாரெல்லாம் நீங்க சந்திக்கிறீங்களோ அவங்களுக்குள்ள சமாதானம் வரும்படிக்கு உங்களுடைய சுபாவம் காணப்பட வேண்டும், உங்க சிந்தனை காணப்பட வேண்டும், உங்களுடைய நடைமுறைகள் காணப்பட வேண்டும்.